நான்காம் பாட்டு. இந்த நான்காம் பாட்டில் என்ன தெரிவிக்கிறார்னா, என்கொள்வன் உன்னை விட்டு என்றும் வாசகங்கள் சொல்லியும் வன்கள்வனேன் மனத்தை வலித்து கண்ணநீர் கறந்து. உண்மையாக நான் என்ன பண்ணுவேன், கண்ணனே உன்னை விட்டு வேறு நான் எதை கொள்வேன் என்று நான் சொன்னேன். இந்த வார்த்தையை என் கொள்வன் உன்னை விட்டு என்று என்ன, என்னுடைய மனத்தை வலித்து பிற விஷயங்களிலே எனக்கு ஈடுபாடு போகும்படியாக இருந்தது. அந்த மனசையெல்லாம் கட்டப்பட்டு இழுத்து என்ன பண்ணினேன், கண்ணநீர் கறந்து, அப்படி ரொம்ப கண்ணில் கண்ணீர் பெருகி நின்கண் எனது ஆவியை நீக்ககில்லேன், நெருங்க வைத்து எனது ஆவியை நீக்ககில்லேன். இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணணும், என் கண் மலினம் அறுத்து என்னை கூவியருளாய். என்னிடத்தில் இருக்கிற மலினம், மலினம் என்னால் தாழ்வு, என்னிடத்துல என்ன தாழ்வு இருக்கிறதோ அந்த தாழ்வை நீ எனக்கு போக்கியருள வேண்டும் என்று 4வது பாசுரத்தில் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கிறவர் 5வது பாசுரத்தில் அந்த மலினம் என்பது என்ன என்பதை தெரிவிக்கிறார். இப்போ நான் இதை முதல்ல இந்த விளக்கத்தை சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் இதில் எப்படி சுருக்கமாக நீங்கள் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வைத்துக் கொள்ளலாம் எஸ்ஏவுக்குன்றத நான் கடைசியில் சொல்கிறேன். கொஞ்சம் பயப்பட வேண்டாம், இப்போ இவ்வளவு எழுதணுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். உடனே மலினம் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு ஏற்கனவே அனோட்டேஷனில் நன்றாக விளக்கி இருக்கிறோம். ஏன்னா புன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாயின்னு பாசுரத்தில் காட்டியிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நான் நன்னியும் நன்னகில்லேன், அவனை கிட்டி விட்டேன் ஆனால் முழுமையாக கிட்டவில்லை என்கிறார். என்ன அர்த்தம், மயர்வர மதிநலம் அருளை பெற்றபடியினாலே, அதாவது அந்த ஞானத்தை ஆழ்வார் பெற்றுவிட்டார், அதனால் அவனை கிட்டினார் போல ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த ஞானத்தினுடைய பயனாக அவனை ஆழ்வார் இன்னும் சாட்சாத்தாக பெறவில்லை, இன்னும் மோட்சத்தை அடையலையே. அதனால ஆழ்வார் என்ன சொல்றார், நன்னினேன் ஆனால் நன்னகில்லேன் அப்படின்னார். ஏன் இன்னும் நன்னல்ல, ஏன் எம்பெருமானை கிட்டல அப்படின்னா, அதுக்கு என்ன தெரிவிக்கிறார்னா, அதுதான் நீ என்ன பண்ணினாய், திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையித்தால் என்று, என்னுடைய அதாவது என்னுடைய பல செய்வினை என்கிற வன்கயிறு, நான் செய்திருக்கிற அனாதி காலமான பாபங்கள், செய்வினை என்னால் செய்யப்பட்ட பாவங்கள், பாவங்கள் என்கிற வன் கயிற்றால் என்னை நன்றாக கட்டி வைத்து விட்டாய். அதுக்கு மேலே புன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாய். இப்படி ஒரு சரீரத்திலே, பிராகிருத்தமான ஒரு சரீரம், இந்த உலகத்தினுடைய சரீரத்தில் நீ என்னை வைத்து உன்னை விட்டு அப்புறப்படுத்தி வைத்து விட்டாயே என்கிறார் இந்த பாசுரத்தில். ஆக கீழே 4வது பாசுரத்தில் என் கண் மலினம் அறுத்துனர், அதாவது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீங்கை நீ போக்கி தர வேணும்னா. அது என்ன தீங்குன்னு கேட்டா, அது இந்த உடல் தான் அந்த தீங்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த பிராகிருத சரீரத்தை நீ என்னை விட்டு நீக்கி தர வேண்டும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே, அதாவது 6வது பாசுரத்திலே கேட்டார். அதற்கு மேலே ஆழ்வார் 7வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த ஆக்கையிலே இருந்து கொண்டும் கூட நீ அருளின மயர்வர மதிநலத்தாலே உன்னை நான் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்றார். இரு வல்வினையார், இரு வல்வினையார்னா இருவிதமான வல்வினைன்னு அர்த்தம். ஒன்று புண்ணியம், மற்றொன்று பாவம். எல்லாமே கூட என்ன பண்றதுன்னு கேட்டா, அது புறமர கட்டி கொண்டு தன்னுடைய தோற்றமே வெளியில தெரியாதபடி என்னை நன்றாக கட்டி கொண்டு என்னை அப்படியே இம்சை பண்றது, குமைக்கும். அந்த ஆக்கை சரீரத்திலே முறை புகழொழிய மறுபடியும் மறுபடியும் ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம், அந்த சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம், அந்த சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம், அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். நாம் விடாத பறந்துட்டே இருக்கோம். இந்த சரீரம் முடிஞ்சதுன்னா எம்பெருமான பத்தலைன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மறுபடியும் இன்னொரு பிறவி, இன்னொரு சரீரத்தில் போய் விழப்போறோம். இப்படி நான் புகழ் ஒழிய இப்படி புகுவதை தவிர்ந்து நிறமுடை நாள் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண் அறமுயல் ஆழியங்கை பெருமான் என்று அந்த பெருமானை சொல்றார். 4 திருத்தோள்களை உடையவனாய் அழகான சக்கராயுதத்தை கையில ஏந்தியவனான அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை இப்பொழுது நான் கண்டு கொண்டு ஒழிந்தேன், அந்த எம்பெருமானை நான் கண்டு கொண்டு விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல் எனக்கு இன்னொரு பிறவி கிடையாது, இதுதான் கடைசி பிறவி. நிச்சயமா நாமெல்லாம் கூட தைரியமா இருக்கலாம். நான் நமக்கே சொல்றேன், ஆழ்வாருக்கு மட்டும் இல்லை, எப்பொழுது ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்சத்தாலே நாம் எம்பெருமானை பற்ற தொடங்கி விட்டோமோ, எம்பெருமானை அறிய தொடங்கி விட்டோமோ, அப்பொழுதே நமக்கு என்னன்னு கேட்டா, இனிமேல் இந்த பிறவி, ஆனால் இந்த பிறவினா இன்னைக்கே முடிஞ்சுடுமோன்னு யாரும் பயப்பட வேண்டாம். என்னைக்கு இந்த சரீரம் தானாக கீழே விழுகிறதோ அன்னைக்கு நமக்கு நிச்சயமாக இன்னொரு சரீரம் இந்த சம்சாரத்தில் நாம் பிறக்க வேண்டி இருக்காது.
நிச்சயமா பரமபதத்துல போய் மோட்சத்தை தான் அடைய போகிறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஆனால் ஆழ்வாருக்கு இருந்த அந்த பாவம் நமக்கு இல்லையே, அப்ப நமக்கு எப்படி அந்த பேரு கிட்டும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருமோ இல்லையோ. அதுக்காகத்தான் ஆழ்வார் என்ன சொல்லிட்டார், நானே பொய்யே கைமை சொன்னேன் மெய்யே பெற்று விட்டேன் என்னதானே சொன்னார். அதைத்தான் இங்கேயும் தொடர்ச்சியாக இந்த பாசுரத்திலேயும் 7வது பாசுரத்திலேயும் 6வது பாசுரத்திலேயும் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, நான் பொய் தான் சொன்னேன், ஆனால் எனக்கு மெய்யாக பேரு கிட்டி விட்டது என்று சொல்லுகிறார். இந்த 6வது பாசுரத்தில் என்ன, புறமர கட்டிக்கொண்டு இரு வல்வினையார் குமைக்கும் இந்த சரீரத்திலே நான் புக வேண்டிய தேவையை எம்பெருமான் எனக்கு அறுத்து விட்டான். அதுதான் விதிவாய்க்கின்றன்னு முதல் பாசுரத்தில் சொன்னாரு. என்ன பேருன்னா அந்த பேர் இதுதான். இப்படிப்பட்ட பேர் எனக்கு இனிமேல் இன்னொரு சரீரத்திலே புக வேண்டாதபடி என்னை எம்பெருமான் ஆட்கொண்டு விட்டான். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், நிறமுடை நாள் தடந்தோள் என்று நல்ல நிறத்தை உடையவனாய் 4 திருத்தோள்களை உடையவனாய் சிவந்த வாயையும் சிவந்த தாமரை போன்ற கண்களையும் உடையவன். அதுக்கு மேலே அறமுயல் ஆழி என்கிறார். அறமுயல் ஆழி என்னால் அடியவர்களை காப்பதாகிற ரக்கணம். ரக்கணத்தை அதான் ரக்கணம் தான் அவனுக்கு தர்மம். அந்த தர்மத்திலே முயலுகின்ற ஆழி என்கிறார். அதாவது அந்த சக்கரத்தை உடையவன், திருவாழியினாலே அழகு பெற்ற ஒரு திருக்கரத்தை உடையவன். அறமுயல் ஆழி அம் கை என்கிறார். ஆஹா, உலகத்தையெல்லாம் எம்பெருமான் ஆளுவது எத்தாருன்னு கேட்டான், இந்த சக்கராயுதத்தை கொண்டுதான் ஆளுகிறான். அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவுதிர் என்று திருவருத்தத்திலே நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். இந்த சக்கராயுதத்தை கொண்டுதான் உலகத்தை எல்லாம் ஆளுகிறான் என்கிறார். என்ன காரணம், எல்லாருக்கும் எவ்வளவு பாப்பம் இருந்தாலும் அத்தனை பாப்பத்தையும் அந்த சக்கராயுதத்தை கொண்டு அறுத்து தள்ளி விடுகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு கேட்டா, நம்மை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளுகிறான். ஆக இப்போ அந்த சக்கராயுதம் அறமுயல் ஆழி. அந்த ஆழி அங்கை பெருமானை நான் கண்டுகொண்டு உய்ந்தபடியினாலே எனக்கு என்ன கிடைத்ததுன்னு கேட்டா, இனிமேல் இன்னொரு சரீரத்திலே அந்த கீழ்ப்பாசுரத்திலே தெரிவித்தாரே 5வது பாசுரத்திலே அந்த புன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய்னு சொன்னாரே, இனிமேல் அப்படிப்பட்ட நிலைமை எனக்கு கிடையாது என்று 5வது பாசுரத்திலே தெரிவித்தார். அந்த விஷயம் இனிமேல் எனக்கு கிடையாது என்று தெரிவித்தார். அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். இப்போ ஆழ்வார் பெற்ற பேரு ரொம்ப உயர்ந்த பேர். அவன் தன்னுடைய திருவடிகளிலேயே இவரை சேர்த்து கொண்டு விட்டான் என்று சொல்லும்படியான பேர். ஆனால் தம்முடைய நிலைமையை ஆழ்வார் ஆராய்ந்து பார்த்தால், ஐயோ தான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்று தோன்றித்து உடனே அந்த பெருமையை சொல்றார். தன் வாய் விட்டு சொல்லணும்னு தோன்றது. சொல்றார் பாருங்க 7வது பாசுரத்துல, அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். அதை சொல்லச்சியே இந்த இடத்துல ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணுவான், அப்படி கை காட்டு வரான், அம்மான் ஆழிப்புறான் அவன் எவ்விடத்தான் என்று மேலே காட்டு வரான். யானார், யானார்னா நான் யார், அவன் எங்க நான் எங்க அப்படின்னு சொல்லிச்சு. அவன் எங்கேன்னு வச்ச உச்ச ஸ்வரத்தில் சொல்லணுமா, நான் எங்கேன்னு சொல்லிச்சு ரொம்ப தாழ்ந்த ஸ்வரத்தில் சொல்லணுமா. அவன் எங்கே நான் எங்கே. ஆனால் என்ன கிடைத்ததுன்னா, அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். ஆனால் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர். எம்மா பாவின்னா அர்த்தம், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அந்த எம்பெருமானுடைய அருள் பெருகத் தொடங்கி விட்டால் அது நிச்சயமாக அந்த பேரு கிட்டியே தீரும். எவ்வளவு தாழ்ந்தவர்களா இருந்தாலும், அவன் எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும், அருள் பெருக தொடங்கி விட்டதுன்னா அந்த அருள் என்ன பண்ணான், கடைசி வரைக்கும் வந்து சேர்ந்து விடுவார். அதுக்கு என்ன பேர்னு வச்சான்னா, ரொம்ப அழகா இந்த குணத்திற்கு ஒரு பேர் வச்சிருக்கா, நீர்மை அப்படின்னு பேர் வச்சிருக்கா. சௌலபியம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றா, அதை ஆச்சாரியர்கள் தமிழில் காட்டுற பொழுது நீர்மை என்கிற சொல்லால காட்டுற. என்ன காரணம்னா, நீரினுடைய தன்மை நீர்மை, அவ்வளவுதான். நீர் எவ்வளவு ஒசரத்தில் இருந்தாலும் அது அங்கேயே நிற்குமானா நிற்கவே நிற்காது. என்ன பண்ணாது, எவ்வளவு தாழ்ந்த இடம் உண்டோ அந்த தாழ்ந்த கடை கோடி வரைக்கும் வந்து சேரும். ஏன் எங்கேயோ 50 மாடி கட்டடம் கட்டுறான், 50 மாடி கட்டடத்தினுடைய மேலே ஒரு டேங்க் கட்டி வச்சிருக்கா. அது எங்கே வருதுன்னு கேட்டால், அந்த தண்ணீர் 50 மாடியில் இருக்கிற ஒரு மாடி பேஸ்மெண்ட் வரைக்கும் தண்ணி தானே கீழே வந்து சேர்ந்து வருது. அது என்ன காரணம்னு கேட்டால், அது உச்சியில் வைத்தா உச்சியில் இருக்காது ஜலம், என்ன பண்ண கீழத்தான் வரும். அதே போலத்தான் எம்பெருமான் அவன் எவ்வளவு ஆழிப்புறான் அவன் எவ்விடத்தான் என்று சொல்லும்படியாக எவ்வளவு உயர்ந்தவனாய் இருந்தாலும் என்ன பண்ணுன்னு கேட்டா, அவனுடைய கிருபை
அது விதிவாய்க்கின்றார். அந்த விதிவாய், அது விதி என்றது பகவத் கிருபை, அது வந்துடுத்துன்னா வாய்க்கும் கண்டீர், நிச்சயமாக அது அப்படி வந்து அனுகிரகம் பண்ணியே தீரும். அதனால இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு. ஆமா, இப்படி ரொம்ப உயர்ந்தவனான எம்பெருமான் மிக தாழ்ந்தவனுக்கும் கூட அவன் அனுகிரகம் பண்ணியிருக்கான. அந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னால எது சொன்னாலும் இதுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரசிடென்ட் உண்டான்னு கேட்கிறாளே, இந்த மாதிரி முன்னால நடந்திருக்கா என்னமோ ஆழ்வார் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? அவன் எவ்விடத்தானா இருந்தாலும், நாம் எவ்வளவு தாழ்ந்தவர்களா இருந்தாலும், அவனுடைய விதி கிருபை பெருகுவது என்று ஆரம்பித்து விட்டால் அதை அவனாலும் தடுக்க முடியாது என்று முதல் பாசுரத்தில் சொன்னதையே மறுபடியும் இங்க சொல்றாரு. அந்த மாதிரி எங்கேயான நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டா உடனே ஆழ்வாரே சொல்றார், கைமா துன்பொழித்தா என்று. அப்படின்னா கைமா துன்பொழித்தானா, கைமான்னா கஜேந்திர ஆழ்வான், அதாவது யானை. கைமா அதாவது மா என்னால் மிருகம், ஒரு விலங்கு. கையுள்ள மிருகம் என்று சொன்னால் அது யானை ஒன்றுதானா, அதனால அதுக்கு கைமான்னு பேர் யானைக்கு. அதாவது அரிமா என்றால் சிங்கம், பரிமா என்றால் குதிரை என்று இப்படி அந்த முன்னால சேரக்கூடிய உரி சொல்லை வைத்து மா என்கிற சொல்லுக்கு பொருள் சொல்லுவது உண்டு. வெறும மா என்று சொன்னால் ஒரு விலங்கு, அது அரிமா என்று சொன்னால் சிங்கம், பரிமா என்று சொன்னால் அது குதிரை. இப்போ கைமா என்கிறார். அப்ப கைமா என்னால் கை உடைய மா என்னால் துதிக்கையை உடைய மா. அதுக்கு அந்த யானைக்கு இருக்கிற அந்த முன்னால இருக்கிற அந்த என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல சொல்ற ட்ரங்க்னு சொல்றாள், அதுக்கு துதிக்கைன்னு பேர் வச்சிருக்கா. அது யார் வச்சா எதுக்காக வைத்தான்னு தெரியல. எனக்கு வேடிக்கையா தோன்றது, அடிக்கடி நான் உபன்யாசத்துல சொல்லுவேன், ஏன் சுவாமி அதுக்கு துதிக்கைன்னு பேர் வச்சான்னு. கஜேந்திர ஆழ்வான் அந்த அவயவத்தை கொண்டு துதிக்கையாலே அதுக்கு துதிக்கை என்றே பேர் ஏற்பட்டு விட்டது என்று நான் வேடிக்கையா சொல்லுவேன். என்ன அது துதிக்கைன்னு ஏன், துதிக்கிறதுக்காக ஏற்பட்ட கை என்பதை அவன் உணர்ந்து என்ன பண்ணினான், அந்த தன்னுடைய அந்த இத்தையும் தூக்கி, துதிக்கையின் தூக்கி ஆதி மூலமே என்று சொன்னான். அதனால அது துதிக்கையாலே அது துதிக்கை என்று அப்படி கொள்ளலாம் என்று வேடிக்கையாக சொன்னேன். அதான் இங்க ஆழ்வார் என்ன சொல்றார், கைமா துன்பொழித்தாயின்னு பகவானை பார்த்து சொல்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் அவன் தொண்டடிப்புடி ஆழ்வார் அவர் பாசுரத்தில் சொல்றார். எப்படி அழகா சொல்றார் தெரியுமா? எம்பெருமான் எங்க இருக்கானா, உம்பரால் அரியலாக ஒளியுளார் என்று. தேவர்களாலும் அறிய முடியாத இடமாம் பரமபதம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் அவன் மேன்மை உடையவன். அதைத்தான் அம்மான் ஆழிப்பிரான் என்று சொன்னதுடைய அர்த்தமாக சொல்லலாம். ஆனால் அவன் யாருக்காக ஓடி வந்தான் என்னால், யார் ஒரு துருவனுக்காகவா, இல்ல ஒரு வசிஷ்டருக்காகவா, இல்ல ஒரு பிரகலாதனுக்காகவா, ஞானமுடைய தபசு பண்ணின என்ற பெரிய வியக்திகளுக்காகவானா, இல்லையா, யானைக்காகி என்னார் தொண்டரெடுப்புடி ஆழ்வார். அதுதான் என்ன சொல்றார், யானார் என்கிற சொல்லுக்கு அர்த்தமாக சொல்லலாம். ஆக ஒரு திரியக்கு, ஒரு விலங்கு அதற்கு அருள் செய்வதற்கு பரமபதத்திலிருந்து ஓடி வந்தான் என்றால் அதுதான் இந்த முதல் 2 வரியில சொன்னதுடைய விளக்கம் இந்த பதத்துல கிடைத்து விட்டது நமக்கு. என்ன காட்டுறான்னா, அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார், எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்று வாய்க்கும். எப்படி தெரியறதுன்னு கேட்டா, கைமா துன்பொழித்தாய் என்று சொல்லி நான் என்ன பண்ணினேன், கைத்தலை பூசலிட்டேன். அதாவது கையை தலைக்கு நேரே வைத்துக்கொண்டு அல்லது தலை மேலே வைத்துக்கொண்டு, அதாவது அந்த மஸ்திஷ்க அஞ்சலின்னு சொல்லுவோம். அப்படி அஞ்சலி, கைத்தலை பூசலிட்டே என்னால் கையை தலையிலே வைத்து வணங்கி என்கிறார். அப்படி வணங்கின உடனே வணங்கி நான் என்ன பண்ணினேன், மெய்மாலாய் ஒழிந்தேன். அந்த எம்பெருமானிடத்திலே மிகவும் மால் அன்பு உடையவனாக நான் ஆகிவிட்டேன். இப்படியெல்லாம் அடியவர்களுக்கு அவன் அருள் செய்கிறான் என்பதை நான் அறிந்து கொண்டு அப்படி நான் என்ன ஆகிவிட்டேன், அப்படி அவனிடத்திலே அன்பு உடையவனாக ஆகிவிட்டேன். உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, எம்பிரானும் என் மேலானே, நான் அவனிடத்துல அன்பு வைத்தேன். உடனே எம்பெருமானும் என்ன பண்ணினான், என்னிடத்துல அன்பு வைக்க தொடங்கி விட்டான். எம்பிரானும் என் மேலே மால் ஆகிவிட்டான். மால் என்கிற சொல்லுக்கு அன்பு என்பது பொருள். ஆஹா, மெய்மாலாய் ஒழிந்தேன். முதல்ல ஆரம்பிக்கச்சே பொய்யே கைமை சொல்லின்னு தான் ஆரம்பிச்சேன். ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த 7வது பாட்டுல வரைச்சே மெய்மாலாய் ஒழிந்தேன். உண்மையாகவே அவனிடத்துல நான் அன்பு உடையவனாக ஆகிவிட்டேன். எம்பெருமானும் என்னிடத்துல அன்பு பூண்டவனாக ஆகிவிட்டான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்று. ஆஹா, தப்ப ஒண்ணாத அருள் அது பலிக்கிறது என்று ஆகிவிட்டால் நிச்சயமாக அது அப்படித்தான் நமக்கும் கிடைக்கும் என்பதாக இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவித்தார். இதெல்லாம் நாம்
கட்டுரை எழுதுற பொழுது எல்லாம் சுருக்கி ஒரு 5-6 வரியில எழுதலாம். அதுக்கு மேலே 8வது பாசுரம் அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இனிமே எல்லாம் அவரே இனி ஆகிவிட்டேன், அவரே இனி ஆவாரே என்கிறார். எப்போ எனக்கு எம்பெருமானிடத்திலே மால் அன்பு என்பது ஏற்பட்டு விட்டதோ அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த எம்பெருமான் யாரு? மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார். என்ன மேலா தேவர்கள் என்னால் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், நிலத்தேவர் என்னால் பூசுரர்களான வேதம் வல்ல அந்தணர்கள், அவளுக்கெல்லாம் நிலத்தேவர்னு பேர். அவ மேலா தேவர் அல்லது சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவர்கள்னு பிரம்மாதி தேவர்கள்னு சொன்னாலும் சரி, இல்ல அவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்களான பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய முக்தர்கள் என்று சொன்னாலும் சரி, அப்படிப்பட்ட நித்திய விபூதியில இருக்கிறவர்களோடு இந்த லீலா விபூதிகளோடு இருக்கிற வாசியார வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் மேவித்தொழும் மாலார், அப்படிப்பட்ட பெருமை உடையவன். இப்ப என்ன ஆயிட்டுன்னா, அடியேன் மனத்தே மன்னினார், என்னுடைய மனசுல வந்து எழுந்தருளி விட்டார். எவ்வளவு பெருமை, எவ்வளவு எம்பெருமானுக்கு எளிமை இருந்தால், எவ்வளவு சௌலபியம் இருந்தால் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான். மேலா தேவரும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார் வந்து என்ன செய்தார்? அடியேன் மனத்தே மன்னினார். இப்படி அவர் செய்தபடியினாலே இப்பொழுது இனிமேல் எனக்கு என்னன்னு கேட்டா, எல்லாம் எனக்கு எம்பெருமான் தான். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும், இனிமேல் ஆறு எனக்கு? எல்லாம் எம்பெருமான். சேலை கண்ணியர் என்னால் மனதிற்கு உகந்த பெண், மனைவி என்று சொல்றாளே, அதைத்தான் சேலை கண். சேலன்னா மீன், பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா மீன் போன்ற கண்ணழகை உடையவள் என்ன அந்த பெண்ணை வர்ணிக்கச்சு அப்படி வர்ணிக்கிறார். சேலை கண்ணியர்னு அந்த பெண்கள். அதற்கு மேலே பெருஞ்செல்வம், நிறைய ஐஸ்வர்யம், நன்மக்கள், நம்மளை பெற்ற தாய் தந்தையர், இனிமேல் எல்லாம் எனக்கு எம்பெருமான் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களாலே என்னென்ன இன்பம் எனக்கு கிடைக்குமோ அந்த இன்பம் எல்லாம் எம்பெருமானை அனுபவிப்பதனாலேயே கிடைக்கும்னு அர்த்தம். எனக்கு சில பேர் சொல்றாளோ இல்லையா, இவனுக்கு யாரும் குடும்பம் போகுது ஒன்றும் வேண்டாம், எப்ப பார்த்தாலும் சீட்டு கச்சேரி அப்படின்னு ஏதோ ஒருத்தனை வெய்யச்சே இந்த மாதிரி வெய்வாளாம். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் அதுதான் என்ன அர்த்தம்? மற்ற விஷயங்களை மறந்து அதிலே ஈடுபட்டு இருக்கிறது என்ன உலகத்திலே சொல்லுகிறா போல இங்கேயும் கூட எனக்கு எந்த விஷயங்கள் எதுவுமே வேண்டாம், மேலா தாய் தந்தையர் யாருமே எனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு எம்பெருமானே என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஆரம்பிக்குச்சே. பொய்யே கைமை சொல்லின்னு ஆரம்பிச்சார், இப்போ மெய்யாகவே எம்பெருமானை பற்றி விட்டார். இப்படிப்பட்ட நிலைமை இவருக்கு கிடைத்ததற்கு என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் அவன் எப்படிப்பட்டவன்? எம்பெருமான் வந்து அடியேனடுமானான் என்று சொல்கிறார் இந்த 9வது பாசுரத்தில். நான் இதற்கு முன்னாலே சம்சாரத்தில் எப்படி இருந்தேன்னு கேட்டா, ஆவார் யார் துணை, யார் துணை ஆவார் என்று தெரியாமல் நான் எப்படி இருந்தேன் என்றால், இப்படி துடித்து கொண்டு கிடந்தேன். எப்படி இருந்தேன்னா, அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் என்கிற, அதாவது திசை தெரியாமல் தப்பி திரிகின்ற ஒரு கப்பல், அது நடுக்கடலை மாட்டின்றா அது எப்படி திண்டாடுமோ. அதாவது ரொம்ப வெகு காலத்திற்கு முன்னாலேன்னா என்ன, இந்த திசை காட்டும் கருவின்னு சொல்றாளே காம்பஸ், அதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே, அது காலத்திலேயே கப்பல் பயணம் எல்லாரும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவளுக்கு திசை எப்படி தெரியும் அப்படின்னா, நடுக்கடல போற பொழுது சூரியன் உதிக்கிற திசை கிழக்குன்னு வச்சுனுட்டா அதை வைத்து மற்ற திசைகள் எல்லாம் கணக்கு பண்ணி விடுவார். ஆனால் பெரிய மழையும் மேகமாக வந்து விட்டால், அதுவும் மறைந்து விட்டால் எந்த திசையில போறான்னு தெரியாது. திடீரென்று ஒரு புயல் அடித்து அந்த கப்பலை ஒரு சுழட்டி விடும். உடனே இப்ப எந்த திசையில இருக்கும்னு தெரியாத அவ திண்டாடுவாளாம். அந்த மாதிரி இப்போ நான் சம்சாரத்துல அப்படியே முழுகி நான் திகைத்து எந்த திசையில போறதுன்னு தெரியாது திண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். அதான் ஆவார் ஆர் துணை, நமக்கு துணையாவார் ஆர் என்று தெரியாமல் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் என்று கடலிலே முழுகுகின்ற அந்த நாவாய் கப்பல் போலே நான் பிறவியாகிற கடலிலே இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிற காலத்திலே எம்பெருமான் என்ன பண்ணினான்? தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவா ஆஹா என்று அருள் செய்து அடியேனோடும் ஆனான். ஆஹா ஆஹா, இவனுக்கு நாம் அருள் புரிய வேண்டும், இவன் இவ்வளவு துன்பப்படுகிறானே என்று தானே தன்னுடைய இயற்கை இன்னருளாலே, அதுதான் கீழ்ப்பாசுரத்திலே சொன்னாரே, தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான். நானா அவனை வரணும்னு பிரார்த்திச்சுகிற அளவு கூட எனக்கு ஞானம் இல்லை. ஆனால் அந்த எம்பெருமான் என்ன செய்தான்? அடியேனோடும் ஆனான் என்று சொல்றார். இப்படி அவன் ஆனான் என்னால் இப்படியெல்லாம் அவன் செய்பவன் தானா என்று கேட்டால் உடனே அடுத்த பாசுரத்தில் சொல்றார் பாருங்க, ஆனானால் உடையான் என்று அகுதே கொண்டு உகந்து வந்து
என்ன பண்றானா, ஆழ்வுடையான் ஆனான். என்னை அடிமை கொள்ளுவதற்காக, என்னை ஆழ்வுடையான்னு அர்த்தம், அடிமை கொள்ளுபவனாக வந்து என்ன பண்ணான், தானே இன்னருள் செய்தான், என்னை முற்றவும் தானானான் என்று எனக்கு எல்லாம் எம்பெருமானாகவே ஆகிவிட்டான் என்கிறார். இப்படியெல்லாம் அவன் செய்திருக்கிறானா, இந்த உலகத்தை காப்பதற்காகத்தானே இவன் இத்தனை அவதாரங்களை செய்தான். என்ன அவதாரங்கள்? இந்த பாசுரத்துல ஒரு 5-6 அவதாரங்களையே சொல்றார். மீனாய் ஆமையுமாய், மீனாய் ஆமையுமாய், நரசிங்கமுமாய் குரலாய், காணார் ஏனமுமாய், கற்கியாம் என்னும் கார்வண்ணன் என்று மீனாய் வந்து பிறந்தான், ஆமையாய் வந்து பிறந்தான், நரசிங்கமாய், குரலாய், அதுக்கு மேல காணார் ஏனம் வராகமாய், அதுக்கு மேல இன்னும் கற்கியாகவும் வரப்போகிறான். 10 அவதாரத்துல 6 அவதாரம் சொல்லிட்டேன். மீதி அவதாரங்களையும் நீங்கள் மனசுல வச்சுக்கணும். எல்லாம் உபலட்சண மரியாதையில ஒன்றை சொன்னால் எல்லாவற்றையும் சொன்னதாக ஆகும் என்றுதான் கருத்து. இப்போ என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, இப்படி எம்பெருமான் அவதாரங்களை எல்லாம் எதற்காக செய்தான் என்னால் எல்லாம் நம்மை காப்பதற்காகத்தான். எம்பெருமானுக்கு அவதாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் பரமபதத்துல நன்னா சௌக்கியமாத்தானே இருக்கான். எதற்காக இதை விட்டு விட்டு ஒரு சுத்திர ஜந்து, அதை மிகவும் தாழ்ந்த ஒரு பிறவியிலே ஒரு மீனா எதுக்கு வந்து பிறக்கணும், ஆமையா எதுக்கு பிறக்கணும், அதே போல இதுவா வந்து எதுக்காக பிறக்கணும்? இதெல்லாம் அவனுக்கு அவசியமே இல்லையே. நடுவில் கொஞ்சம் கட்டா இருக்கா போல இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. இப்படி நம்மை காப்பதற்காக பல பல அவதாரங்களை செய்தவன் அல்லவா. ஆகினாலே என்ன பண்ணணும்னா, அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் என்ன செய்தான், ஆளுடையான் ஆனான் என்று அகதே கொண்டு, நான் அவனுக்கு அடிமை கொண்டவன், நான் அவன் நீ என்னை அடிமை கொள்ளுன்னு நான் வரும பிரார்த்திச்சுட்டேன். அகதே கொண்டு உகந்து வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு வந்து தானே இன்னருள் செய்தான், என்னை முற்றவும் தானானான் என்று இந்த 10 பாட்டினுடைய அர்த்தத்தை இந்த 10வது பாட்டில் முடிக்கிறார். ஆக பொய்யே கைமை சொல்லின்னு ஆரம்பித்த ஆழ்வார் கடைசியில நான் சொன்ன இந்த வார்த்தையே கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் செய்தான். அதுதான் விதிவாய்க்கென்று காப்பாரார்னு முதல் பாசுரத்தில் சொன்னதை இப்படி என்னை முற்றவும் தானானான் என்று சொல்லி எனக்கு இவ்வளவு அனுகிரகத்தை பண்ணினான் என்று ஆழ்வார் இப்படி தொடங்கி இந்த 10 பாட்டிலே தான் ஒண்ணுமே செய்யாமல் இருக்க செய்தேயும் மிகவும் தாழ்ந்தவனான என்னை எம்பெருமான் இப்படி அனுகிரகம் செய்து விட்டான் என்று அந்த எம்பெருமானுடைய கிருபை, அந்த அருளை போற்றி கொண்டாடினார். கடைசியில் இந்த 10 பாட்டுக்கு பலன் சொல்ற பொழுது இந்த 10 பாட்டு கார்வண்ணன் கண்ணபிரான் கமல கண்ணனான எம்பெருமானை ஏர்வள ஒன்கழனி குருகூர் சடகோபன் என்று திருக்கூறுகுரலை அவதரித்தவரான ஆழ்வார் அருளி செய்த சீர்வண்ண ஒண்டமிழ்கள் இவை 1000, 1000த்துள் 10. இந்த 10 பாசுரங்களை 6 வண்ணத்தால் உரைப்பார் என்னால் இதை அப்படியே யார் உரைக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானுடைய அடிக்கீழ் புகுவார் பொலிந்து, எம்பெருமானுடைய திருவடிகள் கீழே நிச்சயம் புகப்பெறுவர் என்று இந்த 10 பாட்டுக்கு பலனும் சொல்லி தலை கட்டுகிறார். ஆக இப்போ இந்த 10 பாட்டில் என்ன தெரிவித்தார் ஆழ்வார்னா, நான் எம்பெருமானை சொல்ல வேண்டும் என்று நினைத்து உண்மையாக சொல்லவில்லை, பொய்யே சொன்னேன், ஆனால் கடைசியில் மெய்யாக பேற்றை பெற்று விட்டேன் என்னும் முதல் பாசுரத்தில் சொன்ன அர்த்தத்தை 10வது பாசுரத்திலேயும் என்ன சொன்னார், ஆளுடையான் ஆனான் என்று அகுதே கொண்டு என்று என்னை அடிமை கொண்டவனானான் என்று நான் சொன்னேனே அன்றி உண்மையாக நான் அவனுக்கு அடிமை செய்பவனாக ஆனேனா இல்லையான்னு எனக்கே கூட ஐயமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையிலே உகந்து வந்து தானே எனக்கு அருள் செய்தான் என்று 10 பாட்டில் சொன்னார். இதுதான் இப்போ இந்த 10 பாட்டில் ஆழ்வார் என்ன சொன்னார், எம்பெருமானை பொய்யாக துதித்தாலும் தாம் மெய்யாகவே பேறு பெற்று விட்டதாக இப்படி ஆழ்வார் அருளி செய்தார் என்று. இதுதான் ஒரு எஸ்ஏவில் இந்த இத்தனை விஷயங்களை எழுதலாம். இந்த இத்தனை விஷயங்களையும் எஸ்ஏவில் அப்படி எப்படி ஞாபகம் வச்சுட்டு எழுதுறது அப்படின்னு கேட்டால், ஒரு பாட்டுக்கு ஏதாவது ஒரு வரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்கோ. அந்த மாதிரி இப்போ வந்து பொய்யே கைமை சொன்னேன் மெய்யே பெற்றேன் என்னும் முதல் பாட்டு. 2வது பாட்டில் என்னன்னா, நான் வந்து ஒன்றுமில்லை ஏதோ சில கூத்து சொன்னேன், மருதின் நடுவே போனாய் என்று கூத்து சொன்னேன், அது பெற்றுவிட்டேன் அப்படின்னார். 3வது பாட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வரி நீங்கள் குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோ. அதை ஞாபகம் வச்சுட்டு வேணும்னா அதை ஒரு கட்டுரையாக எழுதலாம். கடைசியில் முடிவுரைன்னு ஒரு சின்ன பேரா எழுதலாம். ஆக இப்போ இது வரைக்கும் முன்னுரை எழுதி ஆயிடுத்து, நடுவில் பாடி ஆஃப் தி எஸ்ஏ, கடைசியில் முடிவுரை எழுதுகிற பொழுதோ இப்படி எம்பெருமானை பற்றுகின்ற பொழுது நாம்
உண்மையான பிரீத்தி இல்லாவிட்டாலும் ஏதோ மற்றவர்கள் பிரீத்தி உள்ளவர்கள் செய்வதை பார்த்து நாமும் அப்படியே எம்பெருமானை பற்றி கொண்டே வந்தோமானால், அப்படி எம்பெருமானை போற்றிக்கொண்டே வந்தோமானால், எம்பெருமானை பற்றி பேசிக்கொண்டே வந்தோமானால் படிப்படியாக நமக்கும் கூட அது நன்மையை விளைவித்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்றுத்தரும் என்று ஆழ்வார் இந்த பதிகத்தாலே நமக்கு காட்டி அருளுகிறார் என்று சொல்லி இந்த எஸ்ஏவை முடித்து விடலாம். இப்படி ஒரு எஸ்ஏக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்ஏவையும் நான் விளக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு எஸ்ஏ தான் சொல்ல முடியும். அப்படி அல்ல, அதை நீங்களே புரிந்து கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி எழுதலாம் என்பதை இன்னும் உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன். இந்த மாதிரி இப்போ பொலிகாலேருந்து எடுத்து எழுதணும்னா முதல் பாட்டு 2ஆம் பாட்டுக்கெல்லாம் அர்த்தத்தை பார்த்துக்குங்க, ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்குங்க, அதை அப்படியே விளக்கி எழுதுங்க. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் என்று எனக்கு தோன்றுகிறது. மேலே அடுத்த வரி அடுத்த விஷயத்தை நாளை பார்ப்போம். நாளை மாலை 6:30 மணிக்கு பார்ப்போம்.